Good morning, students. Today we are starting new module 2. So in this video, explain about the topic of class. Okay, so this is a OOP concept. Then how can specify a class? Then how can use the class? Then what is a class? Then what are the members of the class? So these are the topics explained about in this video. Okay, so first point. So let us see the first point. A class is a way to bind the data and its associate function together. Okay, ஸோ ஒரு கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே ஊப் கான்செப்டில் நம்ம படிச்சிருக்கிறோம். என்னது கிளாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது இஸ் எ பைண்ட் த டேட்டா அண்ட் அசோசியேட்டட் ஃபங்க்ஷன் டுகெதர். ஒரு கிளாஸ் உள்ளுக்க வந்து டேட்டாவும் ஃபங்க்ஷனும் என்னது அசோசியேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுற ஒரு டேர்ம் தான் கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டுகெதர். Okay, second point, it allows the data and function to be hidden if necessary. Okay, அந்த டேட்டாவோ ஃபங்க்ஷனோ நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, வேணுங்கிற இடத்துல நம்ம அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். Okay, the next point, when defining a class is a new abstract data type that can be treated like built-in data type. So already explained what type of data in class. So class அப்படிங்கிறது ஒரு abstract data type. ஓகே, அது வந்து நமக்கு abstract data type தான் sometimes referred to as a user defined data type அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா it act as like a built-in data type. நார்மலாக built-in data types நிறைய data types நமக்கு இருக்குது. அதாவது char, int, float இது எல்லாமே built-in data type or primitive data typesன்னு சொல்லுவோம். அதே மாதிரியாகவும் இந்த class வந்து ஆக்டிவேட் ஆகும். Okay, the next point, generally class specification has two parts. Okay, the class வந்து two parts இருக்குது. First one is class declaration. First part is class declaration. Class has two parts are there. One is class declaration, then another one is class function definition. Okay, class declaration and class function definition. ஓகே, அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அதே மாதிரி கிளாஸுக்கு வந்து டூ பார்ட்ஸ் ஃபார் கம்போனன்ட்ஸ்னு சொல்லுவோம். அதில் வந்து கிளாஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி கிளாஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. கிளாஸ் டிக்ளரேஷன் டிஸ்கிரைப்ஸ் த டைப் அண்ட் ஸ்கோப் ஆஃப் இட்ஸ் மெம்பர். இப்போ கிளாஸ் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட டைப்பும் வாட் ஆர் த ஸ்கோப் மெம்பர்ஸ் ஆஃப் இன் த கிளாஸ். அப்போ ஒரு மெம்பர்ஸை வந்து நம்ம கிளாஸ் உள்ளுக்க டிக்ளேர் பண்ணோம்னா அதோட ஸ்கோப் என்ன, எப்படி அந்த மெம்பர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணு அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரைப் பண்ணும். த நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் டிஸ்கிரைப் ஹவு த கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட். ஓகே, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இஸ் ஆல்வேஸ் இம்ப்ளிமெண்ட் த கிளாஸ். ஒரு ஃபங்க்ஷனை எப்போவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனாக இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து ஹவு கேன் இம்ப்ளிமெண்ட் த கிளாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணும். ஓகே, தென் ஆஃப்டர் கிளாஸ் அதாவது ஜெனரல் ஃபார்மேட் ஆஃப் கிளாஸ். ஓகே, ஜெனரல் ஃபார்மேட் ஆஃப் கிளாஸ். இந்த கிளாஸ் எல்லாத்துக்குமே ஜெனரல் சின்டாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம கிளாஸோட ஜெனரல் ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து கிளாஸ் நேம். ஓகே, கிளாஸ் இஸ் எ கீவேர்ட். கிளாஸ் இஸ் எ ஹவ் கேன் கிரியேட் த கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்து தான் கிளாஸை க்ரியேட் பண்ணணும். கிளாஸ் க்ரியேட் பண்ணி தென் ஆஃப்டர் டு த கிளாஸ் நேம், தென் ஹியர் 3 members ஆர் தேர். ஸோ வாட் ஆர் த 3 members? ப்ரைவேட், பப்ளிக், தென் ப்ரொடெக்டட். இவங்க 3 பேர் தான் இந்த கிளாஸ் உள்ளுக்க உள்ள மெம்பர்ஸ். டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறது வேறு, இவங்க 3 மெம்பர்ஸ்னு வேண்டாம். ஓகே, பர்சன்ஸ்னு வச்சுக்கலாமே. ப்ரைவேட் இஸ் எ பர்சன், பப்ளிக் இஸ் எ பர்சன், ப்ரொடெக்டட் இஸ் எ பர்சன். இந்த 3 பார்ட்டு மெயினான பார்ட் அப்படிங்கிறது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸ் has called variable declaration and function declaration. Okay, variable declaration and function declaration. Variable தான் நம்ம members அப்படின்னு சொல்கிறோம். data members and member functions. Okay, so இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். member function and data members are called variables and member functions are called functions. ஓகே, அப்போ ப்ரைவேட்டுக்கும் வேரியபிள் டிக்ளரேஷன் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இருக்கும், பப்ளிக்குக்கும் வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ப்ரொடெக்டடுக்கும் வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். தென் ஆஃப்டர் டு க்ளோஸ் த பிரைஸ் வித்
semicolon. Okay, so this is general format using how can create the class. Okay, class name, private, public, protected. Okay, then after explanation about the general format. Okay, general format நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு டேர்ம்ஸையும் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ first point, the keyword class specifies abstract data type of class name. Okay, அப்போ keyword class அப்படிங்கிறது என்னது? keyword class அப்படிங்கிறது வந்து keyword to create the class create பண்ணுறதுக்கு class அப்படிங்கிற keyword கொடுத்து தான் அதை create பண்ணணும். So it is a abstract data type. The next body of the class is enclosed within brace and terminated by semicolon. இல்லையா, அதாவது வந்து அதோட பாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் 2 ப்ரைஸு, அந்த ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவும் செய்யணும். அது அப்புறம் எண்ட் ஆஃப் த கிளாஸு நம்ம என்ன செய்யணும், ப்ரைஸ் வித் செமிகாலன் கொடுத்தா தான் அந்த அதோட பாடி ஆஃப் த கிளாஸ் ஆகும். ஓகே, கிளாஸ் பாடி கண்டைன்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெம்பர் ஆஃப் த கிளாஸ். ஓகே, அப்போது பாடி உள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷனும் இருக்குது, அதுபோல் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஃபங்க்ஷனும் இருக்குது. அப்போ அது நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ தீஸ் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஓகே, அப்போது நம்ம இந்த பப்ளிக்குங்கிற பப்ளிக்கே ஒரு பர்சன் சொல்லுவோம், அதேமாதிரி ப்ரைவேட்டே பர்சன் ப்ரொடெக்டட் சொல்லுவோம். மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்டால் வாட் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ்? த டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். இந்த கிளாஸ் உள்ளுக்கிற மெம்பர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா மெம்பர்ஸும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும், அதாவது வேரியபிள் டிக்ளரேஷனும் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், இது ரெண்டும் தான் அங்கே உள்ள மெம்பர்ஸ் அப்படிங்கிறது. These members grouped under 2 sections, namely private and public and also protected if we need. ஓகே, அப்போ இது உள்ளுக்க வந்து நம்ம எதை என்ன செஞ்சுருக்கோம், 3 செக்ஷன் நம்ம பிரிச்சிருக்கோம். அதை தான் நம்ம என்ன சொன்னோம், ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, ப்ரொடெக்டட் அப்படின்னு சொன்னோம். ஸோ காமன்லி ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் அப்படிங்கிறது நமக்கு என்னது மெயினான 2 செக்ஷன்ஸ். ஓகே, ப்ரைவேட்டும் பப்ளிக்கும் எல்லா கிளாஸ்லேயுமே நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன, இஃப் யூ நீட், நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் ப்ரொடெக்டட் அப்படிங்கிற செக்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ த கிளாஸ் மெம்பர்ஸ் டிக்ளேர்ட் ஆஸ் ப்ரைவேட் கேன் பி ஆக்சஸ்ட் ஒன்லி ஃப்ரம் வித்தின் த கிளாஸ். ஓகே, அப்போது நமக்கு வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்ஸ் அகெயின் ஓகே, ஸோ ப்ரைவேட் அப்படிங்கிறது உள்ளுக்கு நம்ம செட் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதை வந்து யார் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வித்தின் த கிளாஸ். ஓகே, இந்த கிளாஸை உள்ளுக்க செட் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும், ப்ரைவேட்டில் கொடுத்துருக்கிற வேரியபிள்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் அக்சஸ் பண்ண முடியும். நம்ம கிளாஸ் நேம் கொடுத்தோம்னா இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வெளியே அடுத்த ஒரு செக்ஷன் இருக்குது இல்லையா. அப்போ ஒரு கிளாஸ் உள்ளுக்க, இந்த கிளாஸ் உள்ளுக்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், எதை, இந்த வேரியபிள்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும். ஸோ தட் மீன்ஸ் த கிளாஸ் மெம்பர்ஸ் டிக்ளேர்ட் ஆஸ் ப்ரைவேட்டாக நம்ம செட் பண்ணியிருக்கிற டேட்டா மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷனையும் அந்த கிளாஸ் உள்ளுக்க மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக் மீன்ஸ் கேன் ஆக்சஸ் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ். பப்ளிக் உள்ளுக்க செட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிற வேரியபிள்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் என்ன செய்யலாம், அந்த கிளாஸில் அவுட் சைட் த கிளாஸை விட்டு வெளியே நம்ம அடுத்த யூஸ் பண்ணுற டேர்ம்ஸில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதில் உள்ள வேரியபிள்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் அப்படிங்கும்போது வித்தின் த கிளாஸ், பப்ளிக் அப்படிங்கும்போது அவுட் சைட் த கிளாஸ். அண்ட் த கீவேர்ட் ப்ரைவேட் இஸ், அது ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு செக்ஷன் இருக்குது. ப்ரொடெக்டட் வந்துங்கிறது ஒன்லி ப்ரொடெக்டட், அதாவது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு சொன்னால், ஸோ வி ஆர் ப்ரொடெக்டட் அவர் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இமெயிலில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், நமக்கு மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ப்ரைவேட்டில், ஸோ த வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளேர்ட் ஆஸ் ப்ரைவேட், ஸோ வி கேன் ஆக்சஸ் வித்தின் த கிளாஸ். ஓகே, பப்ளிக் அப்படிங்கும்போது பப்ளிக்லேயும் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளேர்ஸ் இன் பப்ளிக் செக்ஷன் அப்படிங்கும்போது ஸோ வி கேன் ஆக்சஸ் அவுட் சைட் த கிளாஸ். பப்ளிக் உள்ளுக்க செட் பண்ணிக்கிற வேரியபிள்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் அவுட் சைட் த கிளாஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்டில் யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸையும் அந்த கிளாஸ், எந்த கிளாஸ் உள்ளுக்கு அதை டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த கிளாஸ் உள்ளுக்க மட்டும்தான் அது ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, தென் ப்ரைவேட், இப்போ நார்மலாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது ப்ரைவேட் கிளாஸ் மெம்பர்ஸ் டிக்ளேர்ட் அஸ் ப்ரைவேட். ஓகே, பப்ளிக் மீன்ஸ், ஓகே, நெக்ஸ்ட்டு keyword private is optional. By default, the members of a class
are private. If the labels are missing, by default all the members are the private. ஓகே, இப்போ நமக்கு வந்து ப்ரைவேட்டில் வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைவேட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு ஆப்ஷனல் மட்டும்தான். எது ப்ரைவேட் அப்படிங்கிற கீவேர்டு. ஆனால் நம்ம கொடுக்குற வேரியபிள்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் டிக்ளேர் பண்ணி தான் நம்ம போவோம். அப்போ நம்ம சப்போஸ் ப்ரைவேட் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம கொடுக்கலன்னா, நார்மலாக கொடுக்க மாட்டோம். அப்போ கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் டிஃபால்ட் ஆஸ் அ ப்ரைவேட் செக்ஷன். நம்ம ப்ரைவேட்டு கொடுக்காட்டாலும் ஃபஸ்ட்டில் நீங்கள் கொடுக்குற வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் என்னவாக தான் இருக்கும், ப்ரைவேட்டாக தான் இருக்கும். ஆனால் பப்ளிக் அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் மஸ்ட் அண்ட் செஞ்சுருக்கணும். பப்ளிக் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம செட் பண்ணியிருக்கணும். பப்ளிக்குங்கிற கீவேர்டு நம்ம செட் பண்ணோம்னு சொன்னால் அந்த டேட்டாஸ் வந்து கேன் ஆக்சஸ் அவுட் சைட் த மெம்பர் ஃபங்க்ஷன், அவுட் சைட் த கிளாஸ் அப்படிங்கிறது அர்த்தம். Okay, so variables declared in the class are known as data members and the functions are known as member functions. ஓகே, அப்போ இது உள்ளுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கிற எல்லா என்ன சொல்லி ஆல்ரெடி சொன்னேன், வேரியபிள்ஸையும் ஃபங்க்ஷன்ஸ்லையும் என்ன சொல்லுவோம், டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லாஸ்ட் பாயிண்ட், பைண்டிங் of data and functions together in a single class type variable referred to as the encapsulation. ஸோ ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஓப் கான்செப்டில் என்கேப்சுலேஷன் என்னென்னு படித்தோம் இல்லையா. என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது என்னது, டேட்டா அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ரேப்டு டுகெதர். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன செஞ்சிருக்கு, கிளாஸ் உள்ளுக்க வந்து டேட்டாவையும் ஃபங்க்ஷன்ஸையும் என்ன செய்கிறோம், ஒன்றா நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்டிவேட் பண்ணுறோம். the functions together, so it is activate as a single class type. அதை தான் நம்ம encapsulation அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, the next example, இப்போ நம்ம சின்டாக்ஸ் பார்த்தோம் இல்லையா. அப்போ அதே மாதிரி அடுத்து கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட். ஓகே, தென் ஆஃப்டர் ஓப்பன் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. the next என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ப்ரைவேட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு நம்ம செட் பண்ணலை. செட் பண்ணாமையே நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், கேர் நேம். ஓகே, நேம் 10. அப்போ இது என்னது, ப்ரைவேட் அப்படிங்கிறது டிஃபால்ட். அப்போ கேர் நேம் தென் இண்டு ஏஜ். அப்போ இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் அங்கே செட் பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே ஃபங்க்ஷன்ஸ் நம்ம செட் பண்ணலை. அப்போ இது ரெண்டுமே நம்ம என்ன ப்ரைவேட்டுன்னு கொடுக்காட்டாலுமே அது வந்து ப்ரைவேட் செக்ஷன் தான் இல்லையா. இந்த நெக்ஸ்ட் பப்ளிக் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். பப்ளிக் வந்து பப்ளிக் செக்ஷன். இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கன்னா, ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் செட் பண்ணியிருக்கோம். வாய்டு கெட் டேட்டா ஆஃப் கேர் ஏ இன்டு பி, அடுத்து வாய்டு புட் டேட்டா ஆஃப் வாய்ட். அப்போ இங்கே என்ன செஞ்சுருக்குறோம், இங்கே வேரியபிள் டிக்ளரேஷனும் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வேரியபிள்ஸ் வந்து நம்ம ஆக்சுவலி பாசிங் த்ரூ த ஃபங்க்ஷன் இல்லையா. அப்போ இங்கே மெம்பர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறோம், இங்கே வந்து டேட்டா மெம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம் ப்ரைவேட் செக்ஷன் உள்ளுக்க. அதே மாதிரி ஏபி அப்படிங்கிற ரெண்டு டேட்டாஸும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பாஸ் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃபஸ்ட்டு கேர்னால இங்கேயும் கேர் வந்திருக்கு, இங்கே அடுத்து இண்டுனால இங்கேயும் இண்டு வந்திருக்கு இல்லையா. அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம கிளாஸ் ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்கிறோம் இல்லையா. அப்போ இது வந்து எக்ஸாம் தான். நெக்ஸ்ட் க்ளோஸ் த கிளாஸ் வித் செமிகாலன், ப்ரைஸ் வித் செமிகாலன். ஓகே, இவன் எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே எழுதி பார்க்கலாம். கிளாஸு ஸ்டூடெண்ட். ஓகே, அப்போ இங்கே என்ன ப்ரொடெக்டட் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இல்லை. அப்போ நம்ம ஜெனரலி வி ஆர் யூஸிங் ஜஸ்ட் 2 sections ஆர் there, that is private section and public section only. Okay, the next concept, the class students, 2 data members and 2 function members. Data members are private by default and functions are public by declaration. இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எழுதியிருக்கிறோம். ஓகே, இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட் யார், இந்த ஸ்டூடெண்ட்டுங்க அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து 2 டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது, 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. 2 டேட்டா மெம்பர்ஸ் யாரெல்லாம், கேர் நேமு தென் இண்டு ஏஜ் அப்படிங்கிற டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது. ஸோ டிக்ளேர்ட் ஆஸ் ப்ரைவேட் செக்ஷனில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து 2 functions எதெல்லாம், get data of and void put data of. So these are the 2 functions declared in public section உங்களுக்கு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஓகே, get data function அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, get data of function defines assign the values to member variables இல்லையா. அப்போ அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் variables are passing through the function. put data அப்படிங்கிறது என்னது, display their values. put data அப்படிங்கிறது அதோட வேல்யூஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வேண்டி கொடுத்துருக்குறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆப்ஜெக்ட். இது வந்து கிளாஸ் க்ரியேட் பண்ணால் அந்த கிளாஸை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொன்னால், எப்போ ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த கிளாஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்படி இல்லாமல் அது வந்து ஒரு டம்மி மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ வி மஸ்ட் create the object to activate the class. Okay, so
create object. So what is object அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். is a runtime entity அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம் இல்லையா. So class has been declared. We can create variables of that type by using the class name. ஓகே, ஒரு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கிளாஸ் நேம் நம்ம க்ரியேட் பண்ணமோ அதே கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த கிளாஸ் நேம்? நமக்கு ஸ்டூடெண்ட் இஸ் த கிளாஸ் நேம். தென் ஆஃப்டர் டு கிரியேட் த ஆப்ஜெக்ட் இஸ் எக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட், கிளாஸ் வேரியபிள்ஸ் ஆர் நான் அஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அப்போ கிளாஸ் வேரியபிள்ஸ் ஆர் நான் அஸ் ஆப்ஜெக்ட்ஸ். கிளாஸ் உள்ளுக்கே நம்ம வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம், அதே நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஆனால் வேரியபிள்ஸ் தான் அது ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது செப்பரேட்டாக நம்ம க்ரியேட் பண்ணும்போது தான் அதோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதாவது ஆஃப்டர் டு டிக்ளேர் த மெயின் ஃபங்க்ஷனில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஆல்சோ டிக்ளேர் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் இன் ஒன் ஸ்டேட்மெண்ட். அப்போ நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், ஒரே லைனில் வந்து மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெயின்லி நம்ம கிளாஸில் வந்து 2 வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், 2 டேட்டா மெம்பர்ஸ் இல்லையா. என்னது, வாட் ஆர் தி, தென் ஸ்கேர் நேம் அப்படிங்கிற ஒரு டேட்டா மெம்பரும் தென் இண்ட் ஏஜ் அப்படிங்கிற ஒரு டேட்டா மெம்பரும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 2 ஆப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது. ஸோ எவ்வளோ ஆப்ஜெக்ட்னாலும் அந்த அங்கே கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்க்கு பதில் அதே மாதிரி இங்கே க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது. ஒரே ஆப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாங்க, நம்ம அத்தனை வேரியபிள்ஸும் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ a single line can carry more than one variable declaration கொடுத்துக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் வருங்க, அடுத்த ஒரு ஃபார்மேட் ஆஃப் கிளாஸ் கிரியேஷன். கிளாஸ் நேம், தென் ஆஃப்டர் பாடி ஆஃப் த கிளாஸ், தென் இந்த எக்ஸ் ஒய் இசட் இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் டு ஆக்டிவேட் த கிளாஸ் இல்லையா. ஆப்ஜெக்ட் வந்து நம்ம செப்பரேட்டாகவும் அதை வந்து க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ் கிளாஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எக்ஸு ஒய் இசட் இப்படின்னு கொடுத்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஒன் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், ஒரு எப்படி கிளாஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறேன், அது ப்ரோக்ராம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்டை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கானதும் கொடுத்துருக்குது. இந்த ஆக்சஸ் கிளாஸ் மெம்பர் எப்படி கிளாஸ் மெம்பர் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெனரல் ஃபார்மேட் ஃபார் காலிங் எ மெம்பர் ஃபங்க்ஷன், ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் ஆக்சுவல் ஆர்குமெண்ட். ஓகே, ஃபங்க்ஷன் எப்படி ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கணும், ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷன் நேமோ அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்து அது உள்ளுக்க பாராமீட்டரோட வேல்யூ பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படிங்கிற நம்ம என்ன ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ் டாட் கெட் டேட்டா ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். எக்ஸ் டாட் get data off. So dot is the access operator. ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கிளாஸ் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும், எக்ஸ் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம், தென் ஆஃப்டர் என்னென்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணுமோ வேல்யூஸ் பாஸ் பண்ணணும், அந்த வேல்யூஸ் நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், பாஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சஸ் ஆஃப் கிளாஸ் மெம்பர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. என்ன சார், அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வேல்யூஸ் இல்லையா. ஸோ ஃபங்க்ஷன் கால் இல்லைனா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் உள்ளுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூஸை தான் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் ஒரு ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, எக்ஸ் டாட் கெட் டேட்டா ஆஃப் 1000,75.5. ஸோ தட் இஸ் எக்ஸாம்பிள். ஓகே, அது வந்து வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு புட் அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே பண்ணுறது. ஓகே, த நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறோம், ஹேஷ் இன்க்ளூட் iostream.h, தென் ஆஃப்டர் டு க்ரியேட் த கிளாஸ் இல்லையா, வாய்ட் மெயின்லாம் செய்வோம். அதுக்கு கிளாஸ் இனி வர ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இதே ஃபார்மேட்டில் தான் போகும். அப்போ அந்த ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ கிளாஸ் இஸ் அ கீவேர்ட், தென் ஆஃப்டர் டு கிவ் த கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸு க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, கிளாஸ் நேம், தென் ஆஃப்டர் ஓப்பன் ப்ரைஸ் கிளாஸ் வந்து என்ன செய்யணும், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த கிளாஸ் அப்படிங்கிறது வி மஸ்ட் ஸ்டார்ட் ஓப்பன் ப்ரைஸ், தென் ஆஃப்டர் வாட் ஆர் த
data members. What are the data members? Name and age are two data members கொடுத்தாச்சு. So then one more is the mark. அப்போ 3 data members declared as private section உங்களுக்கு 3 data members கொடுத்துருக்குறோம். பப்ளிக் அடுத்து நெக்ஸ்ட்டு பப்ளிக் உள்ள அதாவது வந்து ப்ரைவேட் உள்ள ஃபங்க்ஷன்ஸும் கொடுக்கலாம், மெம்பர்ஸும் கொடுக்கலாம், அதேமாதிரி பப்ளிக் உள்ளக்கையும் டேட்டா மெம்பர்ஸும் கொடுக்கலாம், ஃபங்க்ஷன்ஸும் கொடுக்கலாம். அதாவது வந்து டிபெண்ட் அப்பான் த சிச்சுவேஷன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் ப்ரைவேட் உள்ளுக்க நம்ம ஃபங்க்ஷனை வந்து யாருமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு அது உள்ளுக்கே செட் பண்ணிக்கலாம். அதாவது சொல்லல சம்டைம்ஸ் வி கேன் ஹிடன் informations from the class. நமக்கு வேணும் அப்படின்னா if we want to if necessary then we can hide the information from that class உள்ளுக்கே நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா மட்டும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். otherwise no need to hidden the informations. ஓகே, அப்போ கேர் நேம் கொடுத்தாச்சு 3 டேட்டா மெம்பர்ஸ். தென் ஆஃப்டர் பப்ளிக் செக்ஷன் உள்ளுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? பப்ளிக் செக்ஷன் உள்ளுக்கு ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். void get data of கொடுத்து என்ன 3 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். கேர் ஏ ஃபஸ்ட்டு கேரக்டர் கொடுத்துருக்குறோமா, அதனால் ஸோ கேர் ஏ இன்டு பி அது என்னது இன்டிஜர் ஏஜுக்கானது. தென் நெக்ஸ்ட்டு மார்க்கு, ஸோ தேர்ட் ஒன் ஃப்ளோட் சி. அப்போ என்னது 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த கிளாஸ் உள்ளுக்கையே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷனை வந்து கிளாஸ் உள்ளுக்கே ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம். எங்கே இந்த ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். எப்படி கெட் பண்ணணும்? இது நார்மலாக நீங்கள் என்ன செய்வீங்க? சி அவுட்டு நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட், தென் சி இன் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான variable. Then next see out age of student, then see in B, then next see out total marks. Okay, so these are the three inputs getting from the input device or programmer. Okay, அப்படி 3 நமக்கு என்ன பண்ணிட்டோம்? 3 வேரியபிள்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஆக்சஸ் பண்ணோன்னா அந்த செக்ஷன் முடியுது, அதனால் அந்த ப்ரைஸ் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். நல்லா பார்த்துக்கோங்க. வாய்டு கெட் டேட்டா ஆஃப் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனாக இருந்தால் மஸ்ட் என்னவாக இருக்கணும்? ஃபங்க்ஷன் பாடி ஓப்பன் பண்ணும்போது ப்ரைஸ் கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ திஸ் செக்ஷன் இஸ் ஓவர். தென் நெக்ஸ்ட் ஆஃப் வாய்டு டிஸ்பிளே ஆஃப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது? வாய்டு டிஸ்பிளே ஆஃப். வாய்டு டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன். அதையும் இந்த கிளாஸ் உள்ளுக்கே ஆக்டிவேட் பண்ணுறோம். என்னது இப்போ டிஸ்பிளே ஆஃப்னா என்ன? நமக்கு நெய்மு, ஏஜ், மார்க்ஸ் 3மே டிஸ்பிளே பண்ணணும். அதனால் சி அவுட்டு /n நேம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். கொடுத்துட்டு நேம் ஏ தான் அதோட கரஸ்பாண்டிங் வேரியபிள். அதனால் அதை இங்கே நேம் தானே கொடுத்துருக்கோம். எப்படி எங்கே ஏ எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வேல்யூ வந்து நான் தான் சொல்லியிருக்கேன். கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? வேல்யூஸ் அங்கே செட் பண்ணுறது வந்து என்ன காப்பி ஆகிக்கிறோம் இல்லையா, ரெஃபர் பண்ணிக்கிறோம். அப்போ அதனால் நமக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஓகே, சி அவுட்டு நேம் கொடுத்துட்டு ஏ அப்படிங்கிறத ரீட் பண்ணியாச்சு. இங்கே கொடுத்துருக்கிறத வந்து இங்கே ரீட் பண்ணியிருக்கோம். ஏஜை வந்து பி அப்படின்னு ரீட் பண்ணியிருக்கிறோம். மார்க்ஸை வந்து சி அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணியாச்சு. அப்போ கெட் டேட்டா ஆஃப் அப்படிங்கிறது கெட் த வேல்யூ, தென் டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிறது வந்து டு டிஸ்பிளே த வேல்யூ தான். இதோட மெம்பர் ஃபங்க்ஷன்ஸில் 2 மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அதுதான் என்னது? பப்ளிக் அதாவது கெட் டேட்டா ஆஃப், வாய்டு டிஸ்பிளே ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம என்ன செய்ய இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். தென் ஆஃப்டர் லாஸ்ட் இது 2மே நம்ம செட் பண்ணால் மட்டும் பத்தாது. நமக்கு என்ன பண்ணணும்? அந்த மெயின் ஃபங்க்ஷன் நமக்கு வேணும். இந்த மெயின் ஃபங்க்ஷன் வாய்டு மெயின் ஆஃப் அப்படி இல்லைன்னா இண்டு மெயின் ஆஃப் அப்படிங்கிறது கொடுக்கணும். இது ஃபங்க்ஷன், அதை நல்ல ஃபங்க்ஷனுங்கிற கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா கிளாஸை நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? படிச்சுக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளாஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. கிளாஸ் எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் த ப்ரைஸ் வித் செமிகாலன் இல்லையா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இங்கே வந்து க்ளோஸ். இப்போ கிளாஸ் உள்ளுக்கே என்ன செஞ்சுட்டோம்? நம்ம கெட் டேட்டா ஆஃபையும் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி புட் டேட்டா ஆஃபையுமே ஆக்டிவேட் பண்ணி கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஆஃப்டர் டு ஸ்டார்ட் த மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குது. அதை என்ன சொல்கிறோம்? இங்கே தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இல்லையா? ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்னது? கிளாஸ் நேம், தென் எக்ஸுங்கிறது தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் நேம். இந்த ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு எல்லாத்தையுமே கால் பண்ணிடலாம். ஓகே, வாய்ட் மெயின் ஆஃப் அப்போ நம்ம மெயினாக ஆப்ஜெக்ட் எங்கே க்ரியேட் பண்ணுறோம்னா எங்கே நம்ம மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோமோ காலிங் ஃபங்க்ஷன், அதை தான் மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்டூடெண்ட்டு எக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். எக்ஸ் டாட்டு கெட் டேட்டா ஆஃப், தென் எக்ஸ் டாட்டு புட் டேட்டா ஆஃப், தென் கெட் சிஹெச் ஆஃப், தென் க்ளோஸ் த ப்ரைஸ். ஓகே, ஸோ
program is over. Then after to compile the program, then execute the program, then you can get the output. So this is the name, age, marks. Okay, so this is a simple program of class and object. So I hope you can understand this concept about this topic, class and object. So this is a new topic, starting from the concept of OOP. Okay, so this is the main concept of CPP. இது வரைக்கும் நம்ம படித்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ். இப்போ படிக்கிறது தான் நம்ம என்ன செய்கிறோம், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஓப் கான்செப்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அப்போ இது என்ன செய்யணும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி என்ன செஞ்சுருக்கோம், நீங்களே செஞ்சு படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் தென் யூ கேன் ஆஸ்க். ஓகே, தேங்க்யூ.